சேலம் தாசநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன் சொந்தமாக 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அளவில் கடலை எண்ணெய் தயாரிக்கும் ஆலை தொடங்க முடிவு செய்து அதற்காக அனுமதி பெறுவதற்கு முயன்றுள்ளார். இதற்காக உணவு பாதுகாப்புத்துறை, வணிக வரித்துறை, மின் இணைப்பு பெறுவதற்காக மின்சாரத்துறை, மூலப்பொருள் கொள்முதல் செய்வதற்காக வேளாண் துறையின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் மானியம் பெறுவதற்காக மாவட்ட தொழில் மையம் ஆகிய துறைகளை நாடியுள்ளார். ஒவ்வொரு துறையிலும் அடிமட்ட ஊழியரிலிருந்து உயர்மட்ட அதிகாரி வரை அனைவருக்கும் லஞ்சம் கொடுத்தால்தான் ஒப்புதல் பெற முடியும் என்ற நிலையை உணர்ந்த சுரேந்திரன் லஞ்சம் கேட்ட அலுவலர்கள், அதிகாரிகள் என அனைவரின் பேச்சுக்கள் மற்றும் லஞ்சம் வாங்குவதை ரகசியமாக வீடியோவில் பதிவு செய்துள்ளார். எங்க சார் அரசாங்கம் சொல்றத மின் வாரியத்தில் போர்மேன் முதற்கொண்டு கையூட்டு பெற்றுள்ளனர். வர்ற லாரியும் என்ன பண்ணுதுன்னா மின் வாரியத்தில் உதவி பொறியாளர், உதவி இயக்குநர் என தங்களது அதிகாரத்திற்கேற்ப லஞ்சம் வாங்கியுள்ளனர். அலுவலகத்தில் உள்ள மற்றவர்களையும் கவனித்து வேலையை முடித்துக் கொள்ளுங்கள் என ஆலோசனை கூறுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சரி, அவ்வளவுதான் உண்மையை சொல்றாங்க, சொல்லக்கூடாது. நாங்க இது பண்றதுனால நிறுத்தி வச்சிருக்கோம். இப்ப அண்ணா கூட போய் ஆய்வு செய்வதற்கு வந்த அதிகாரிகள் ஆட்டோ வாடகை கூட கேட்டு வாங்கி சென்றுள்ளனர். ஆட்டோவுக்கு பண்ணிடுறேன், நீங்க கொடுத்துருங்க. ஒரு 500 கொடுத்துருக்கேன். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கண்காணிப்பாளர் பணியில் உள்ளவர் லஞ்சம் பெறும் காட்சியும் பதிவாகியுள்ளது. மாவட்ட தொழில் மையத்தில் முதலில் மானியம் இல்லை என்று கூறிவிட்டு பின்னர் ஆய்வு நடத்திவிட்டு பணத்தை பெற்றுச் சென்றதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. வணிக வரித்துறையில் டின் எண் வாங்குவதற்கு லஞ்சம் பெற்றதையும் ரகசியமாக வீடியோ பதிவு செய்துள்ளார் சுரேந்திரன். எப்படியான கொடுப்பாங்க, நீங்க வந்து உங்களுக்கு தான், நீங்க வந்து வந்து கட்டாயம் கிடையாது. இந்த நிறைய இருக்கு, இதெல்லாம் சுற்றலாம் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் உணவு பாதுகாப்பு துறையில் மட்டும் சற்று கரிசனத்துடன் நாங்களாக எவ்வளவு என்று கேட்க மாட்டோம், நீங்களே பார்த்து கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். ஊழல் அதிகாரிகளை அம்பலப்படுத்துவதும் லஞ்ச ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே தமது நோக்கம் என்று சுரேந்திரன் தெரிவித்துள்ளார்.